ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எம்பி ராஜா மத்திய அமைச்சர் திருமாவளவன் அவர்கள் ஒரு சீட் வாங்கிட்டாங்க. ஒரு எம்பி ஒரு மினிஸ்டர் போஸ்ட்டு 1 இயர்ஸுக்கு கொடுத்தாங்க தாவைக்கு. ஸோ ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் சிறுபான்மையின மக்களுக்கு 2 சீட் ஒதுக்கியிருக்காங்க. ஒன்று ஐஎம்எல் விஜிக்கு. ஸோ அவர் வந்து அந்த முடிவு எடுக்கலை. யார் திருமாவளவன் அந்த முடிவு எடுக்கல. எல்லோரும் கூடி உறுப்பினர்கள் எல்லாமே அவங்க கட்சியில் இருக்கிற எல்லா தொண்டர்களும் அது ஒரு சீட்டு வேணுங்கிறதுக்காண்டி வாங்கினாங்க. 20 வருஷமாக அவங்களோட பயணிச்சிருக்காரு. ஒரு சீட் கொடுத்துருக்கீங்களா? ஒரு டைம் ஆச்சு அவங்க மினிஸ்டர் இதில் உட்கார வச்சுருக்கீங்களா? ஐஎம்எல் ஒரு நேம் சேகைக்கு எல்லா கூட்டணியும் வச்சுக்கிட்டு நீங்கள் அதே லாபம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதோ ஒன்று சைடில் வச்சுட்டு அவங்கள ஒரு தீண்டத்தகாத மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் இல்லையா? ஒரு பதவி இதுவரை நீங்கள் கொடுத்ததில்லை. ஒரு கொடுத்துட்டாராம்மா உடனே அப்படியே பொங்கி எழுந்திரிச்சு ஒரு ட்விட்டு போகிறாரு. பயங்கர கேவலமான ஒரு ட்விட்டு. எனக்கு தெரிஞ்சு அவர் திருமாவளவன் வன்னியரசு சீட்டில் உட்கார வைக்கும் போது எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் தான் சீட்டில் உட்கார மாதிரி அவர் வந்து அந்தளவுக்கு ரொம்ப மனப்பூர்வமாக அவர் அதை ரொம்ப ரசித்து தான் பண்ணார். தனக்கு சீட்டு இல்லைன்னா தலைவர் அவர் யாரோ ஒருத்தர் இருந்தால் போதுங்கிற அந்த மாதிரி எண்ணம் உங்களுக்கு எதுவுமே வராது. இல்லை நீங்கள் தான் வரலாம். டிஎம்கே ஏடிஎம்கே எது வேணால் கலந்து வச்சுட்டு எவனும் ஆட்சியில் உட்காரக்கூடாது, எவனும் பதவி வந்துடக்கூடாது. எப்படி ஒரு கேவலமான ஒரு புத்தி. ஒரு மிகப்பெரிய தலைவர் தான் அவர். சொன்னார் அவர் மேலே என்ன தப்பு இருந்தாலும் இல்லை. அம்பேத்கர் சொன்ன மாதிரி அந்த ஜாதிக்குள்ளேயே தான் காலம் வர்றதுக்கு ஆள் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆள் அவர் கண்டிப்பாக ஒரு பப்ளிக்காக வந்து இதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டே ஆகும். ஸோ அதுதான் அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு நல்லது. டிஎம்கேவோட அரசியல் வாழ்க்கைக்கு நல்லது. நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் சொன்னது ரைட்டு தான் போனுச்சுன்னா டிஎம்கே இதோட ப்ளஸ் அவ்வளோதான்.